அகற்று இன்பம் தலை வருதி இறைவினைகள் அகற்று இன்பம் தலை வருதி பாய்கடல் பாசத்துணை 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 பாய்கடல் பாசத்துணை 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 நாராயணா 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 மகளாம் தேவியை அடைந்தவனி மார்பா அறிவோமோ நாகதா மந்திரத்தின் தலைவா அலைமகளாம் தேவியை அடைந்தவனி மார்பா அறிவோமோ நாகதா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை தோங்க ரசகதாரம் தந்த தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே பாய்கடல் வாசத்துணை 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 நாராயணா 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 நமோ நாராயணா ஓ நமோ நாராயணா சுவர்க்க சாம்ராஜ்யம் இந்திராதி தேவரும் என்னை எதிர்காணில் எழுந்திருந்து வணங்குவர். ஏன் தமக்குள் என்னால் உத்தர பாகத்தில் நன்மை உண்டாவதாக இருந்தாலும் உருவத்தில் அகோர யுத்தமோ அல்லது வேறு எவ்வித கழகமோ பார்க்கப்படாக நேடுமோ என்ற ஏக்கம் இல்லாத வேற்றில்லை. நான் அதிகாலை எழுந்து ஸ்நானமதிய சந்தியா வந்தன சற்கர்மங்களை நான் முடித்துக் கொண்டு அஸ்தத்தில் 21 நாள் கூடிய ஓசை ஒளியை தரிசித்து சமஸ்திர நாமங்களையும் சோஸ்திரம் புரிந்து கொண்டு கைலங்கிரி சென்றேன். அங்கு வாழை வராகி நித்திய கல்யாணி பக்தர்கள் கூறி ஜெயவீரி கங்காதரி பரிமேலமணி திருநத்திரி ஆரணி பூடகாரணி அருணத்தர்ச்சகி கௌரி பைரவி என்ற நாமங்களை வாய்ந்த சாட்சாம் ஸ்ரீ மீனாம்பியை வாபாற்றிக் கொண்ட அருணத்தர்ச்சனாகிய வேலுடியூர்த்தியை சந்தித்து அண்ணனுடைய அனுக்கிரகம் பெற்று வைகுந்தம் சென்றேன். அங்கு திருமகள் சபையால் எழுந்தருளை விட்டிருக்கும் ஸ்ரீ ஓனமோ நாராயண நமஸ்கரித்து சத்தியலோகம் சென்றேன். அங்கு சிருஷ்டி திதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு மூத்தவனாக விளங்கக்கூடிய என் தந்தையாகிய சதுர்முனை பணிந்து என் தாயாகிய சரஸ்வதி வணங்கி அண்ணனுடைய ஆசி பெற்று அங்கும் இங்கும் எங்கும் யாவொரு விதமான கழகமும் நடைபெறவில்லை என கருதி கல்லுமாமனை கந்தனை காணச் செய்கிறேன். எனக்கு தக்கன் கொடுத்த சாபத்தினாலே ஒரு நாள் உடன் சென்று கழகம் செய்ய வேண்டும். 1800 சுக்குகளாக அவர் கொடுத்த சாபத்தினாலே ஒரு நாள் ஒரு இடம் சென்று கலகம் செய்ய வேண்டும். ஆக கலகம் சிறக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? பிள்ளையாரை வணங்க வேண்டும். திகட சக்கர செண்முக மைதுலன் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மொழி யாவுரை விகட சக்கர மெய்ப்பதன் போற்றுவோம் என்ற பெருமைக்குரிய விநாயகப் பெருமானை எவ்வாறு தரிசிக்க வேண்டும் என்றால் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்வு வேண்டி நற்பொருள் குவிந்தல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பகம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு
மண்ணிலும் திருமுகம் காட்டி சிரிக்கிறது இளமுகம் மண்ணிலும் கூட பொன்னாய் வீரும் அழகு ஆணைமுகம் பெண்ணிலும் முன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்கிறது இளமுகம் மண்ணிலும் கூட பொன்னாய் வீரும் அழகு ஆணைமுகம் கண்ணின் மணியாய் கருதி மொழியாய் உலகை காக்கும் முகம் கண்ணின் மணியாய் கருதி மொழியாய் உலகை காக்கும் முகம் எண்ணிலும் எழுத்திலும் ஏட்டிலும் பாட்டிலும் சுவையை சேர்க்கும் முகம் அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி எந்திர வில்லுக்கும் தந்திர சொல்லுக்கும் தலைவன் அவன் தானே நல்ல கல்வியும் தலையும் எங்கும் நிறைந்திட காட்சிக தருவானே எந்திர வில்லுக்கும் தந்திர சொல்லுக்கும் தலைவன் அவன் தானே நல்ல கல்வியும் தலையும் எங்கும் நிறைந்திட காட்சிக தருவானே சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்திலும் வசிப்பானே சாலைகள் எங்கும் நீதிகள் தங்கும் இடத்திலும் வசிப்பானே யாவரும் படைக்கும் பண்டத்தை ருசிப்பானே அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்துகிறது ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துகிறது ஓ கணபதி ஓ கணபதி ஓ கணபதி ஓ கணபதி ஓ கணபதி ஓ எந்த ஒரு கடவுளுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏனென்றால் அவர் தமிழ் கடவுளாக அப்படிப்பட்ட தமிழ் கடவுளை எவ்வாறு வணங்க வேண்டும் என்றால் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம் திருநீரின் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் திருநீரின் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது பன்னிரு விழிகளில் மையிட்டுவோம் பன்னிரு செடிகளில் நகை பூட்டுவோம் பன்னிரு விழிகளில் மையிட்டுவோம் பன்னிரு செடிகளில் நகை பூட்டுவோம் திருமார்பில் மொழி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மலை அணிவோம் திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மலை அணிவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கையில் மீது மன்னனை இருக்க வைத்தது ஏழு சுரம் பாடும் இனி சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை இருக்க
திசை 4, தெற்கு 8, கோணம் 16, தத்துவம் 96, தர்மம் 32, ரிக், யசிர், சாம, அதர்வன் என்று சொல்லக்கூடிய 4 வகையான வேதங்களையும் கந்த பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், வாயு புராணம், பகவ புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், பௌசிய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க புராணம், வராக புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம், கட புராணம் என்று சொல்லக்கூடிய 18 வகையான புராணங்களையும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையம் என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலையிலே இந்த குறிஞ்சி என்ற நிலத்தை பார்க்கும்போது இந்த வேலிமலை சாரலை எவ்வாறு வரைக்கலாம் என்றால் நதியோரம் 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 நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடு ஆனந்த நாடகம் சொல்ல நதியோரம் மேகம் வான் கொண்டிலே விட்டு மூடுவதென்ன மலையை ஓடுவதென்ன வெண்ணிற மேகம் வான் கொண்டிலே விட்டு மூடுவதென்ன மலையை ஓடுவதென்ன முகிழ்ந்தானோ 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 சந்தன காடு இருக்கு நதியோரம் தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன முகிழ்ந்தானோ 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 பின்னத கொண்டாட்டம் நல்லது திரை கொண்டாட்டம் கார்காலத்தில் ஊர்கோலத்தில் காதல் நதியோரம் நதியோரம் நாடல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடு நானும் நானும் சொல்ல நானும் நானும் சொல்ல நானும் நாதம் கேட்கிறது. அந்த நாதத்திற்கு சொந்தமான பெண்மணியை அழகை எவ்வாறு வர்ணிக்கலாம் என்றால் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா பொட்டுன்னு வச்சுக்கம்மா வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா கடற்கரை ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடுகிறே கடற்கரை ஓடுற வந்து வாழ்த்துக்கு முரட்டுமே ஏ ராசாதி நேரம் வந்தது யோகம் வந்தது மாலைய சூடிக்கம்மா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா கண்ண
கண்ணாடி வளையலும் கல்லு வச்ச திமிக்கையும் கண்ணாட தங்கச்சிக்கு நான் பாடுவேன் அன்பில் நீராட்டுவேன் அம்மாடி குமரியா யாராலும் குழந்தையா என்னாலும் நான் இருந்து சீராட்டுவேன் நெஞ்சில் தாளாட்டுவேன் தானே புல்லாக்கு முகோடு தானானே நானே டோலாக்கு கதோடு கூத்தானே நெத்தி போட்டு பூவோடு நீ பாடணும் நித்தங்கள் வாழ்ந்து நான் பாடணும் மண்ண தொட்டு கும்பிட்டு பொட்டு வச்சுக்கமா வெள்ளக்கல்லு பூக்குதையும் பட்டு விடமா யாரும் சந்தங்கள் பாடட்டுமே வரங்கள ஒன்று வந்து வார்த்தைகள் பாடட்டுமே ஏராசாதி நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது மாலைய சூடிக்கமா கண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டோட வச்சுக்கமா வெள்ளக்கல்லு பூக்குதையும் பட்டு விடமா தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தாய்கள் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை ஆக அப்பேற்பட்ட தாயினை எவ்வாறு போற்ற வேண்டும் என்றால் அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி பெற்றவள மறந்தா அவன் சுத்தவனே தாண்டா அந்த உத்தமைய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா அம்மா நான் சும்மா இல்லைடா இல்லைடா யாரும் இல்லைடா நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம் நாலு காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம் போற வெளி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம் வரதெல்லாம் மாறி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம் நெஞ்சினையில் மந்திரம் சொன்னா மந்திருந்ததா தெய்வமாகிடும் ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்கிட்டா தராம போனாலும் அவன் தாங்கும் அவன் கோவில் தாண்டா அம்மா நான் சும்மா இல்லைடா இல்லைடா யாரும் இல்லைடா ராவு பகல் கண் முழிச்சு நாடு ஒண்ணு பார்த்திருப்பா நாடு பாடி வச்சு கண்மணிய தூங்க வைப்பா பிள்ளைங்களை தூங்க வச்சு கண்ணூரக்கம் தள்ளி வைப்பா உள்ளத்தில உண்ண வச்சு உனக்கெல்லாம் சொல்லி வைப்பா கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும் தாயை போலதான் பணவனே சாமி கிட்டதான் உன்னை நினைச்சு வேண்டி இருக்கும் பணவனே என்னை போல் நண்பனும் உண்டு அந்த தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா இங்கும் கொண்ட பூமி பூமி உன தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவன மறந்தா அவன் சுத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா எனக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய கிராமத்தார்கள் அனைவருக்கும் ஆறாவைய கிராமத்தில் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த நேரத்தை பரிசாக வழங்கிய இங்கு நாடகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்களுக்கும் மற்றும் இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய வர்த்தக சங்க அண்ணன்
சண்முகநாதன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.